எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நான் பேச வர்றது வந்து 2024 2020 வேர்ல்டு கப் ஃபைனலை பற்றி தான். இந்தியா மேட்ச் பற்றி தான். இந்தியா வந்து கிட்டத்தட்ட அந்த 2023 வேர்ல்டு கப்பில் இந்தியா தோற்றதுலேருந்து ரோஹித், கோலி, ஸோ டீம் மொத்தமும் சரி, இந்த 140 crore இந்தியாவும் சரி, ரொம்பமாக ஃபீல் பண்ணோம். என்னடா இது ஃபைனல் வந்துட்டு ஆஸ்திரேலியாட்ட இப்படி தோத்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ பத்தாத்துக்கு அவங்க கப்பெல்லாம் ஜெயிச்சு அந்த கப்பில் கால் மேலே கால் போட்டு போனது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு. பட் வந்துட்டு அப்போது டிராவிட்லாம் வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், ஸோ நான் இப்போ கோச்சில் வந்து இல்லை, நான் இது வந்து பதவி காலம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹித் தான் போயிட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஹோப் கொடுத்து இப்போது 2024 ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஜமாங்க எல்லா மேட்சுமே ரொம்ப ஈஸியாக ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் மேட்ச் ஒரு நம்ம பக்கம் இருந்து அவ்வளோ வெளியில் போகவே இல்லை. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு தோல்விக்கு போயிட்டோம். கிளாஸ்னு வந்து அந்த ஃபாஸ்ட் பாலில் விட்டுட்டு அந்த ஸ்பின் பாலில் போட்டு அடித்து நொறுக்குனாரு பாருங்க. மற்ற சத்தியமாக அவ்வளோதான் மேட்ச் போயிடுச்சு, இந்த முறையும் மறுபடியும் வழக்கம் போல தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் வந்து இந்த ஹர்திக் பாண்டியா எடுத்த விக்கெட்டு, சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்சு, ஸோ இதெல்லாம் மேட்ச் வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துச்சு. ஹார்திக் பற்றி ஒரு விஷயம் நம்ம பேசியே ஆகணும். 6 மாதமாக அவ்வளோ பிரச்சனை, ஒட்டுமொத்த இந்தியாவுமே கிட்டத்தட்ட அந்த மும்பைக்கு கேப்டன் ஆனதுனால ஒரு மேலே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறமா அந்த பும்ரா வந்து வேறு லெவல், இந்த வேர்ல்டில் வந்து நம்பர் 1 பவுலருன்றதுக்கு முழு தகுதிக்கு பும்ராவுக்கு இருக்குது. ஸோ 4 ரன்னு தான் இப்போ ஓவர் கொடுத்துருக்காரு. 180 பாலில் 110 டாட் பால் போட்டிருக்காரு. 12-13 விக்கெட் எடுத்திருக்காரு. பெரிய விஷயம். கப்பு ஜெயிச்சிட்டோம். ஸோ ஒரு பக்கம் கப்பு ஜெயிச்சது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோலி, ரோஹித் எல்லாம் ரிட்டையர் ஆகுது, ஜடேஜாலாம் ரிட்டையர் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் நம்ம இந்த ஜடேஜா வந்து இந்த முறை யாருமே கண்டுக்கலை, அதான் உண்மை. ஏன்னா கோலி ரோஹித் ரிட்டையர்னும் போது ஜடேஜா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் இவர் சாதாரணமான பிளேயர் இல்லைங்க. இவரும் இந்தியாவுக்காக தன்னோட பங்களிப்பை கான்ட்ரிபியூஷனாக நிறைய நேரங்களில் இந்தியா தத்தளிச்சிருக்கும்போது காப்பாற்றிருக்காரு. ஸோ அவருமே நம்ம வெல்கம் பண்ணணும். தேங்க்யூ இந்தியா, தேங்க்யூ இந்தியா, ஜெய்ஹிந்த். கப்பு ஜெயிச்சிட்டோம். அதுவும் கப்பு ஜெயிச்சது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷனாலும் 2022 இங்கிலாந்துக்கிட்ட நம்ம செமிஃபைனலில் ஒரு விக்கெட்டு 166 ரன்னு அடித்தோம். ஆனால் அவனுங்க ஒரு விக்கெட்டு கூட இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக அடித்து ஜெயிச்சானுங்க. ஸோ அந்த டீமும் பழுதி எடுத்துட்டோம். ஆஸ்திரேலியா 2023 நம்மளை கொலை மாதம் அடித்து வின் பண்ணானுங்க. ரொம்ப நம்ம தான் இருக்கும்போது அவனுங்களே அடித்து ஓட விட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கப்பு ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்தே இந்தியா, ஜெய்ஹிந்த்.